என்ன மாப்பிள்ள சோகமாகறா? எல்லாருக்கும் அத்தை பொண்ணுக்குது, எனக்கு அத்தையும் இல்ல பொண்ணும் இல்ல. என்னடா சோகமா சொல்லுங்கிற நீ? நான் பாத்துனுக்குறா. இந்த மாதிரி காமெடி அப்பப்பதான் வரும், சிரிச்சுக்கணும். சோக்கு தான்டா நீ. மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள, அந்த பொம்மை வாங்க எவ்வளவு சோகமா வரான். அவனுக்கு அத்தை பொண்ணு இல்ல போல இருக்குது, அதான் சோகமா வரான். என்னடா சோகமா வரா? உங்ககிட்ட இருந்து உனக்கு போனா சோகமா இருக்க மாட்டா? நான் சொல்றேன் மாப்பிள்ளையமா, காசு கேசு செலவாச்சுன்னா சோகத்துல இருப்போம்ல, அத சொல்றான் உங்களுக்கு. அது இல்லப்பா. அப்ப நான் அவங்க பெரியப்பா போயிட்டாரா? அதுவும் இல்ல. இங்க பாரு, ஒழுங்கா சொல்லு, சும்மா கடுப்பேத்தின்னு இருக்காத. 2024 முடிய போகுதுல, அதான் சோகமாக்குறான். எட்டு இடுப்பு மேலே விடுவேன். அவன் நீர் வந்து சந்தோஷமாக்குற, நீ வருஷம் போதுன்ற. நீங்க புதுசா வந்து பாயசம் மாத்திட்டீங்க. நான் வேற யார்ட்டா போய் சொல்றேன். நானும் இப்படி சொல்லிட்டு போறான். இருந்தாலும் கொஞ்சம் சோகம் இருக்கும் பொழுது. இப்ப சந்தோஷமா இருக்கணும்ன்றியா துக்கமா இருக்கணும்ன்றியா? போன வருஷம் எவனுக்கு நல்ல வருமானம் வந்துச்சு அவன் துக்கப்படுவான், எவனுக்கு வருமானம் வரலையோ அவன் சந்தோஷப்படுவான். அவ்வளவுதான், வேற ஒன்னே இல்ல. ஓ, லாபம் வந்தா துக்கம் வரும், நஷ்டம் வந்தா சந்தோஷமா இருப்போம், அப்படிதானே? அதான் மனுஷனோட இயல்பு, புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.